குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 பயோடெக்னாலஜி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் யூனிட் நமக்கு. அதில் 4வது லெசன் பிரின்சிபிள்ஸ் அண்டு ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி பற்றி தான் ஃபுல்லாக இந்த லெசனில் படிப்போம். நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் திசுகல்ச்சர். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனாக தான் அந்த லெசன் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மெத்தட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. மெத்தட்ஸ் அப்படின்னா பயோடெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், அதாவது பிளான்ட் திசுகல்ச்சருக்கு நம்ம என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் பண்ணுறோம், அதில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் மெத்தட்ஸ். அட்வான்ஸ்மெண்ட் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி, டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது டு கன்ஸ்ட்ரக்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம மாற்றிக்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட்ஸ், டிரான்ஜெனிக் பிளான்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதில் இருக்கிறத ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ பயோடெக்னாலஜி is the science of applied biological processes அப்படின்னு சொல்கிறோம். In other words, it is the science of development and utilization of biological processes, forms and system for the benefit of mankind and other life forms. ஸோ இப்போ இது என்னென்னு சொல்கிறோம், இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் அப்ளைடு பயாலஜிக்கல் ப்ராசஸ். என்னது அப்ளைடு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ பயாலஜியில் நம்ம பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம், திசு சிஸ்டம், இதெல்லாம் படிக்கிறோம். ஸோ அப்போ அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ரைட்டாக? தியரட்டிக்கலாக அதை வந்து சொசைட்டியில் நம்ம அப்ளை பண்ணும்போது பயாலஜியை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளைடு பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ். ஸோ அப்போ சயின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ டெவலப்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸில் வந்திருக்கக்கூடிய புது புது விஷயங்கள், அந்த டெவலப்மெண்ட்டு. அண்ட் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் யூட்டிலைசேஷன் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ ஹியூமன் பாப்புலேஷனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, உணவை உற்பத்தி செய்ய முடியாது. எல்லாருமே பட்டினி கிடக்க வேண்டியதான், பஞ்சமாக தான் இருக்கும் நாடு பூரா. ஸோ அப்போ திசு கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அப்போ அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் எப்படி பண்ணியிருக்கோம், சொசைட்டியில் அப்ளை பண்ணும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கெயின். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன திசுவிலேருந்து நூற்றுக்கணக்கான பிளான்ட்ஸை நம்மளால் வளர்க்க முடியும். ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட்டு தான் வளரும், ஆனால் ஒரு சின்ன திசுவிலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நூற்றுக்கணக்கான பிளான்ட்ஸை நம்மளால் வளர்க்க முடியும். அதுவும் சீக்கிரமாகவே வளர்க்க முடியும், ரைட்டா? ஸோ அப்போ அதை தான் வந்து பார்த்தோன்னா யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா, த டேர்ம் பயோடெக்னாலஜி வாஸ் காயின்டு பை கார்ல் எரிக்கே, a Hungarian engineer in 1919, and has been extended to include any process in which organisms, tissues, cells, organelles or isolated molecules such as enzymes are used to convert biological or other raw materials to products of greater value. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் பண்ணுறாரு, has been extended to include any process in which organisms, எதில் ஆர்கனிசமாக இருக்கலாம், டிஷ்யூ, செல்ஸ், ஆர்கனல்ஸ் ஆர் ஐசோலேட்டட் மாலிகூல்ஸ் சச் அஸ் என்சைமில் கூட அவர் என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த கன்வர்ஷனை கொண்டுட்டு வர முடியும்னு பண்ணியிருக்காரு. என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட் டு பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு, ஆர் அதர் ரா மெட்டீரியல்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா அதிகப்படியான எண்ணிக்கையில் ப்ராடக்ட்ஸை கொண்டுட்டு வர்றது தான். இவர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த பயோடெக்னாலஜி மூலமாக இதை சாத்தியப்படுத்தியிருக்காரு. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுக்கும்போது, பயோடெக்னாலஜி ஹேஸ் டெவலப்டு பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் during the past century, and its development can be well understood under two main heads, namely conventional or traditional, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மாடர்ன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஹெட்டிங்ஸில் நம்ம இதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தோன்னா கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பயோடெக்னாலஜி. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மாடர்ன் பயோடெக்னாலஜி, இப்போ இருக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. திஸ் இஸ் த கிச்சன் டெக்னாலஜி டெவலப்டு பை அவர் ancestors and it is as old as human civilization. ஸோ இது வந்து கிச்சன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சன் டெக்னாலஜினா என்னது, நம்ம பாலிலிருந்து தயிர் போடுறோம் இல்லையா, ஸோ அது ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஊறுகாய் போடுறது, ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டெக்னாலஜி.
and it is old as human civilization. It uses bacteria and other microbes in the daily usage for preparation of dairy products like curd, ghee, cheese, and in preparation of foods like idli, dosa, naan, bread and pizza. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கிச்சன் ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ இப்போ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கிச்சனில் செஞ்சக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்னவா டெவலப் பண்ணிக்கிறோம், மாடர்ன் பயோடெக்னாலஜியாக மாற்றிருக்கோம். திஸ் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் லைக் பியர், ஒயின், எக்ஸெட்ரா. ஸோ இந்த கிச்சன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், ஒயின் மேக்கிங்கு அண்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் லைக் பியர், இதெல்லாம் நம்மளே வந்து தயாரிச்சிருக்கோம். With the advancement of the science and the technology during the 18th century, these kitchen technologies gained scientific validation. ஸோ இப்போ 18th centuryயில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிச்சன் டெக்னாலஜிஸ், அந்த இட்லி அப்படிங்கிறது எப்படி கொண்டுட்டு வருது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் மேக்கிங்கு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேலிடேட் பண்ணுறாங்க 18th centuryலாம். எப்படி இது பண்ணுறாங்க, ஸோ அதில் என்ன நடக்குது ஆக்சுவலாக, யார் அதை மாற்றுறாங்க, அதாவது ஃபெர்மெண்டேஷனில் பாலை தயிராக மாற்றுறவங்க யார், ஸோ ஃப்ரூட் ஜூஸை ஆல்கஹாலாக மாற்றுறவங்க யார், ஒயினாக மாற்றுறவங்க யார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுதான் பின்னால் என்ன வருது, மாடர்ன் பயோடெக்னாலஜியாக மாறுது. அடுத்தது மாடர்ன் பயோடெக்னாலஜி. There are two main features of this technology that differentiated it from the conventional technology. They are ability to change the genetic material for getting new products with a specific requirement through recombinant DNA technology. ஸோ இதில் மாடர்ன் பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபீச்சர்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட்? ஸோ நம்மகிட்ட எக்ஸிஸ்ட்டாக என்ன இருக்கும், ஒரு டிஎன்ஏ இருக்கும் நம்மளுடைய மேக்கிங், பார்ன் பேபிஸ்லேயே நமக்கு என்ன வரும், அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போதே நம்மகிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்கும், அது ஒரு லைனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஜீன்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் அப்படின்னா அந்த டிஎன்ஏவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீகாம்பினன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஃபேவரபுளாக இல்லாத கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு ஃபேவரபிள் கேரக்டர்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்கிறோம். அதில் தான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி இருக்குது. அடுத்து ரெண்டாவது ஹெட்டிங் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது ஃபியூச்சர் ஓனர்ஷிப் ஆஃப் த நியூலி டெவலப்டு டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் சோசியல் இம்பேக்ட். ஸோ இப்போ ஓனர்ஷிப், இப்போ ஒரு நியூ வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், ஸோ அதுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இது என்னோட பேட்டன், இது நான் கண்டுபிடிச்சது, அதனால் இது என்னோடது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்க முடியும், பேட்டன்ட்டை வாங்கிக்க முடியும், லைசன்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ அதை என்ன பண்ண முடியாது, நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுதான் ஓனர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Today, biotechnology is a billion-dollar business around the world, wherein pharmaceutical companies, breweries, agro-industries, and other biotechnology-based industries apply biotechnological tools for their product improvement. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜிங்கிறது இட்ஸ் a billion-dollar பிஸ்னஸாக போயிட்டுருக்கு ரைட்டா. இதில் என்னென்னலாம் முக்கியமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ், அதாவது மருந்து கம்பெனிகளில் தான் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பயோடெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு சுகர், டயபெட்டிஸ் இருக்குது இல்லையா, சர்க்கரை நோயின்னு சொல்கிறோமே, ஸோ அதுக்கு நம்ம போடக்கூடிய இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நேச்சுரலாகவே இன்சுலின் அப்படிங்கிறது எங்கே தான் செக்ரேட் ஆகும், நம்ம லிவரில் மட்டும்தான் செக்ரேட் ஆகக்கூடிய செல், லிவரில் பீட்டா செல்ஸில் மட்டும்தான் இன்சுலின் செக்ரேட் ஆகும். லிவிங் அனிமல்ஸில் ரைட்டா, பிளான்ஸில் கூட கிடையாது, லிவிங் அனிமல்ஸில். ஆனால் இன்றைக்கி எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் என்ன கிடைக்கிது, நமக்கு இன்சுலின் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அப்போ ஒவ்வொரு மனுஷங்கிட்டேருந்து அதை என்ன பண்ணல, இன்சுலின் வாங்கலை. அதை நம்ம டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி பண்ணி பீட்டா செல்ஸ்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ண வச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் பாக்டீரியாஸ் மூலமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ரீவரிஸ், நம்ம இப்போ குடிக்கக்கூடிய பியரு, ஒயின், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவரி இண்டஸ்ட்ரீஸ். ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழச்சாறுன்னு போடுவாங்க, பழங்களை புழிஞ்சு வச்சு புதைச்சி வச்சுருவாங்க. ரொம்ப நாள் கழித்து எடுக்கும்போது அது என்னவா மாறி இருக்கும், சம் ஆல்கஹாலிக் கண்டென்ட் அதில் இருந்திருக்கும், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து பழ ஜூஸ்னு குடிச்சிட்டு இருந்தாங்க, அதாவது ஒயின் மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி லெவலில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மேக்கிங்கில் போயிட்டுருக்கு. அது அடுத்து அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயம் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசிங் கம்பெனி, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மேக்கிங்கு, கம்போஸ்டிங்கு, வெர்மி கம்போஸ்டிங்கு. ஸோ இப்போ இதிலெலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ரைட்டா. அதாவது பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி,
வீடிசைட்ஸ் களைக்கொல்லி செடிகளில் அப்புறம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தயாரிச்சிட்ருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் பயோடெக்னாலஜி எம்ப்ரேசஸ் ஆல் மெத்தட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அண்ட் செல் ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். செல் ஃபியூஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 செல்லை ஃபியூஸ் பண்ண வச்சு, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், வெவ்வேறு பிளான்ட்டினுடைய செல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய புரோட்டோபிளாசத்தை சேர வச்சு அதுலேருந்து ஒரு நியூ டைப் ஆஃப் செல்ஸை நம்ம வளர வைக்க முடியும் டிஷ்யூ கல்ச்சரில். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா த மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபெர்மெண்டேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ், என்சைம்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபைன் கெமிக்கல்ஸ், விட்டமின்ஸ் அண்டு டாக்ஸின்ஸ். ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷன்ஸில் என்ன தான் நடக்குது, இந்த ஃபெர்மெண்டேஷன். அடுத்து பயோமாஸ் ஃபார் பல்க் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், ஆல்கஹால் அண்டு பயோஃபியூல். ஸோ இப்போ பயோமாஸ் அப்படின்னா அதிக அளவில் நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்சைம்ஸ் ஆஸ் அ பயோசென்சர்ஸ் இன் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா என்சைம்ஸை நம்ம என்னவா பயன்படுத்துகிறோம், பயோசென்சர்ஸாக யூஸ் பண்ணுறோம். பயோசென்சர்ஸ் அப்படின்னா இப்போ சில ஃபுட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சாரில் அலோவ் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணிடும், அதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், ஓடர், என்சைமேட்டிக் லெவல், பிஹெச் லெவல் இதெல்லாம் வந்து அது சென்சார் பண்ணும். ஸோ அப்போ சென்சார் பண்ணி என்ன பண்ணும், கரெக்டான ஓடர், கரெக்டான டேஸ்ட் அந்த பிஹெச்சில் இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபுட்டை வந்து அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணிவிடும். ஸோ இல்லை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த சில என்சைம்ஸ் வந்து நம்ம என்னவா பயன்படுத்துகிறோம், பயோசென்சார்ஸாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அடுத்து பயோஃபியூல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆல்கஹால் அண்ட் மீத்தேன். பயோஃபியூல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆல்கஹால், மீத்தேன் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அடுத்து மைக்ரோபியல் இனாக்குலன்சஸ், பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க பாக்டீரியாஸ் தான், வேறு யாரும் இல்லை, ரைட்டாக. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா லைக் ரைசோபியம். அடுத்து வந்து பார்த்தோன்னா நைட்ரோசோமோனாஸ், இவங்க எல்லாருமே. பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதான் செல் கல்ச்சர் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இன்சுலின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுலேருந்து தான் எடுக்கிறோம், பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர்ஸ் மூலமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைன் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், வேக்சின்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்டு இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைரஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்து தான் இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிஸ் மூலமாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ப்ராசஸ் இன்ஜினியரிங். டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்டு, வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ எஃப்ளூயன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கழிவு நீர், அதுக்கு பேர் தான் எஃப்ளூயன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆற்றுல வந்து பார்த்தோம்னா சாயக்கழிவு கலக்குது அல்லது சுகர் ஃபேக்ட்ரி கழிவு, பேப்பர் மில் கழிவு கலக்குது அப்படின்னா அதை எஃப்ளூயன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம வந்து மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங்க்கு பயன்படுத்துகிற அளவுக்கு ரெடி பண்ணுறது தான் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட். அண்டு வாட்டர் ரீசைக்ளிங்ஸில் நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். So in the unit will reveal the various aspects of modern biotechnology, its products and applications. So இப்போ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஃபெர்மெண்டேஷன். The word fermentation is derived from the Latin verb fervere, which means to boil அப்படின்னு அர்த்தம். Fermentation refers to the metabolic process in which organic molecule, normally glucose, are converted into acids, gases or alcohol in the absence of oxygen or any electron transport chain. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது, இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் நார்மலி குளுக்கோஸ் தான் என்னவா கன்வெர்ட் பண்ணப்படுது, ஆல்கஹாலாகவோ அல்லது ஆசிட்ஸாகவோ மாற்றப்படுது, ரைட்டா. அண்டு கேஸஸாகவும் மாற்றப்படும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ். The study of fermentation, its practical uses is called zymology and originated in 1856 when French chemist Louis Pasteur demonstrated that fermentation was caused by yeast. So இப்போ இந்த ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ் இஸ் கால்டு ஜைமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1856 லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஞ்சு கெமிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு, டு டெமான்ஸ்ட்ரேட் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். எதை வச்சு பண்ணுறாரு அப்படின்னா ஈஸ்ட். இட்ஸ் எ சிங்கிள் செல் ஃபங்கல், ரைட்டாக, ஃபஞ்சை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஈஸ்ட் செல்லு. Fermentation occurs in certain types of bacteria and fungi that require an oxygen-free environment to live. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா anaerobic respiratory ஆர்கானிசம், எது ஈஸ்ட். ஸோ இப்போ காற்று இல்லாத இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க குளுக்கோஸை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா எத்தனால் அண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறாங்க, அதாவது ஆல்கஹால் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. The process of fermentation are valuable to the food and beverage industries. With the conversion of sugar into ethanol to produce alcoholic beverages, the release of carbon dioxide by yeast used in the leavening of bread, and with the production of organic acids to preserve and flavor vegetables and dairy products. ஸோ இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா
the food beverages industries conversion of sugar into ethanol அப்படிங்கிறது பார்த்தா ethyl alcohol or ethanol னு சொல்றோம் alcoholic beverage to produce alcoholic beverages, the release of carbon dioxide by yeast used in the leavening of bread. இப்போ ப்ரெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து உப்பிட்டு வருது இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு பண்ணையோ அல்லது கேக்கையோ உடச்சி பார்த்தோன்னா உள்ளே நிறையா சேம்பர்ஸ் மாதிரி தெரியும், அதாவது சின்ன சின்ன பபுள்ஸ் வெடித்த மாதிரி கேப்பாக தெரியும். அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த பபுள்ஸ் வந்து வெடித்த கேப்ஸ் தான். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ஃப்ளேவர் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் கிடைக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம், ஃபுட்டு ப்ரிசர்வேஷன்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுலையும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து பயோ ரியாக்டர், அதாவது ஃபெர்மெண்டர்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் தான் பயோ ரியாக்டர்னு சொல்கிறோம். பயோ ரியாக்டர் is a vessel or a container that is designed in such a way that it can provide an optimum environment in which microorganisms or their enzymes interact with the substrate to produce the required product. ஸோ இப்போ இங்கே வந்து அதாவது இந்த பயோ ரியாக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டெய்னர் தான் என்ன பண்ணுது, இட் கேன் ப்ரொவைட் அன் ஆப்டிமம் என்வரான்மெண்ட். இப்போ ஆப்டிமம் என்வரான்மெண்ட்னா அது அனரபிக் சுச்சுவேஷன்ஸ் அங்கே க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த அனரபிக் சுச்சுவேஷன்ஸில் இருக்கக்கூடிய சம் பாக்டீரியாஸ், அதாவது ஃபெர்மெண்டிங் பாக்டீரியாஸ் ஆர் ஈஸ்ட் ஃபஞ்சை இருக்கு இல்லையாங்களா. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா வளர்கிறதுக்கு தேவையான சப்ஸ்ட்ரேட்டை கொடுக்கக்கூடிய இடமாகவும் அவங்கள உருவாக்குற அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே நம்ம சேர்த்தணும் இல்லையா அந்த பொருள், அதை ஃபுட் ஜூஸோ அல்லது வெஜிடபிள் கிரைன்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கான அந்த இன்ட்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய இடமா தான் இவங்க இருக்காங்க. இந்த பயோரியாக்டர் ஏரேஷன், எஜிடேஷன், டெம்பரேச்சர் அண்ட் pH ஆர் கண்ட்ரோல்டு. ஸோ இப்போ ஏரேஷன், எஜிடேஷன், டெம்பரேச்சர் அண்ட் pH எல்லாமே எப்படி இருக்கும், இட்ஸ் அ கண்ட்ரோல்டு மேனர். நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த லெவல் pHஐ ஏற்ற முடியும், இறக்க முடியும். ஸோ டெம்பரேச்சர் அதே மாதிரி எஜிடேஷன் அண்டு ஏரேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இட் வில் பி மாடிஃபைடு. Fermentation involves two process, namely upstream and downstream process அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா upstream process. All the process before starting of the fermenter such as sterilization of the fermenter, preparation and sterilization of culture medium and growth of the suitable inoculum are called upstream process. So for all the process before starting of the fermenter. ஸோ ஃபெர்மெண்டரில் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். என்னென்ன நடக்குது, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த ஃபெர்மெண்டர். ஸோ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா டு இனாக்குலேட் த மைக்ரோப்ஸ் அண்ட் அதர் அன்வான்ட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டெரிலைஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. அண்டு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம். ஸோ இப்போ கல்ச்சர் மீடியம் அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரேட் எந்த இடத்துல நம்ம அந்த பொருளை வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா கல்ச்சர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் க்ரோத் ஆஃப் சூட்டபிள் இனாக்குலம் ஆர் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். திஸ் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூஜிங், ஃபில்ட்ரேஷன் அண்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னென்ன இருக்குது, டிஸ்டிலேஷனாக வடிகட்டுறது. ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் எடுக்கணும். ஸோ அப்போ அதை எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூஜிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், ஃபில்ட்ரேட் சப்ஸ்டேஷன்ஸை வெளியே எடுத்துடுறோம். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக சென்ட்ரிஃபியூஜிங்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபில்ட்ரேஷன் அண்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நடக்கக்கூடிய டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த டெசைர்டு ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை ப்ராடக்டை பியூரிஃபை பண்ணுறோம். சரியா, வேறு எதுவும் இல்லாமல் நமக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் நம்ம வெளியே பியூரிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கண்டெய்னர் லைக் எது ஃபெர்மெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மோட்டார் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பல்லர்ஸ் துடுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட் அந்த சொல்யூஷன் வந்து என்ன பண்ணும், சுத்த வைக்கும், அதனால தான் வந்து பார்த்தோன்னா அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் காஜ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காஜ் மூலமாக தான் நம்ம ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறோம். pH ப்ராப் ஒன்று இருக்குது. ஸோ இதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீவரேஜினுடைய pH நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து டெம்பரேச்சர் ப்ராப், இதன் மூலமாக நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
இந்த டேல் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ப்ராப். ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்தோன்னா அனேரபிக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஏரபிக் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தான் இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் ப்ராப் அப்படிங்கிறது. ஸோ மேலே அதை சுற்றிலையும் வந்து பார்த்தோன்னா கூலிங் ஜாக்கெட் இருக்கும். ஸோ ஹீட்டுனால உள்ளே இருக்கக்கூடிய பீவரேஜ் வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதில் அதனுடைய டேஸ்ட் மாறிடக்கூடாது, நேச்சர் மாறிடக்கூடாது. கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்டீம். ஸோ இப்போ இந்த ஸ்டீம் வழியாக தான் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்கும், உள்ளே அதை பாயில் பண்ண வைக்க முடியும். ஸ்பாஜர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உள்ளே ஃபெர்மெண்ட் ஆகிட்டு அந்த வெளியே ஃபில்ட்ரேட் மூலமாக வெளியே எடுக்கக்கூடிய இடம். ஸ்டெரைல் நியூட்ரியன்ட் மீடியம் உள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா இந்த மீடியம். நியூட்ரியன்ட் ஆர் இனாக்குலண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதன் வழியாக தான் அந்த உள்ளுக்குள்ளார நியூட்ரியன்ட்டை நம்ம செலுத்துவோம், ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் இதனுடைய ப்ராசஸ், ஓகேவா. உள்ள அது அதாவது ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பயோ ரியாக்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் பயோரியாக்டர் செலக்டட். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டைப் ஆஃப் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நம்ம வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயோரியாக்டர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏ சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் இன் லிக்விட் மெடிசன் இஸ் ஆடட் அட் எ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் pH அண்ட் தென் டைலூட்டட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் லிக்விட் மெடிசன்னு கொடுத்துருவாங்க, அது மெடிசனாக இருக்காது, லிக்விட் மீடியமானு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் இன் லிக்விட் மீடியம் இஸ் ஆடட் அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் pH அண்ட் தென் டைலூட்டட். ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைலூட் பண்ணணும். ஸோ அந்த லிக்விட் மீடியத்தை the organism, microbe or animal plant cell, subcellular organelle or enzyme is added to it. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லிக்விட் மீடியத்தில் எந்த ஆர்கனிசத்தை போடுறோம் அப்படிங்கிறதா, மைக்ரோபா அல்லது அனிமல் அண்ட் பிளான்ட் செல்லா அல்லது சப்செல்லுலர் ஆர்கனல்ஸா, அதாவது செல்லுலர் ஆர்கனல்ஸா அல்லது என்சைமா, எதை ஆட் பண்ணுறோமோ அதை நம்ம போடணும். அடுத்து தென் இட் இஸ் இன்குபேட்டட் அட் எ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் ஃபார் த ஸ்பெசிஃபைட் ஐட்டம். ஸோ இப்போ அதை இன்குபேட் பண்ணணும். இன்குபேட் அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான pH இதெல்லாம் பண்ணணும். இந்த இன்குபேஷன் மே எய்தர் பி ஏரோபிக் ஆர் அனேரோபிக். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஏரோபிக், நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான தான் ஏரோபிக்கா அல்லது அனேரோபிக்காங்கிறத செலக்ட் பண்ணுறோம். வித்ட்ராவல் ஆஃப் ப்ராடக்ட் யூஸிங் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மெத்தட்ஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ இதை வந்து எங்கள் அப்ளிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ என்ன அப்படின்னா மைக்ரோபியல் செல்ஸ், அதாவது லைக் ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபஞ்சை ஆர் grown, dried and used as source of complete protein called single cell protein SCP, which serves as a human food and human food or animal feed. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மைக்ரோபியல் பயோமாஸ் உருவாக்குறதுக்கு நம்ம இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது சிங்கிள் செல் gives a entire ப்ரோட்டீன் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல்லேருந்தே நம்மளால் அப்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், அந்த கான்செப்ட் வச்சு பண்ணது தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபஞ்சை இந்த மாதிரியான சில விஷயங்களை, இந்த மாதிரியான சில மைக்ரோபியல் செல்ஸை ட்ரை பண்ணி அதை என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ட்ரைடு பவுடராக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதை தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸை பயன்படுத்துகிறோம். மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு மேன் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து அதாவது அனிமல்ஸுக்கும் மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது. திஸ் காம்பவுண்ட்ஸ் கால்டு மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கேன் பி grouped into 2 categories. என்ன கேட்டகரியில் கிடைக்குன்னா பிரைமரி மெட்டபாலிட்ஸ். யார் மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் microbes are known as primary metabolites. Example ethanol, citric acid, lactic acid, acetic acid. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா the metabolites produced for the maintenance of life process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த உள்ளே எடுத்துக்கக்கூடிய அந்த மைக்ரோபு ஃபஞ்சையாக இருக்கலாம், ஆல்கல் செல்லாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியாவாக இருக்கலாம், ஈஸ்டாக இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸை அவங்களுடைய லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களாக இருப்பாங்க. அதை தான் நம்ம என்னவா பண்ணுறோம், ப்ரைமரி மெட்டபாலிட்ஸாக நம்ம அப்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த விட்டல் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு அது தேவையில்லை, பட் a value added nature. This includes antibiotics. Example amphotericin B, அதாவது Streptomyces nodosus, penicillin chrysogenum, streptomycin griseus, tetracycline, Streptomycin aureofaciens,
ஆல்கலாய்ட்ஸு, டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸு, விட்டமின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ் வந்து அவங்களுடைய லைஃப் ப்ராசஸுக்கு தேவையில்லை, ஆனால் என்ன கிடைக்குது, பை ப்ராடக்ட்ஸாக நமக்கு கிடைக்குது. எது உற்பத்தி ஆகும்போது ப்ரைமரி மெட்டபாலிட்ஸோட கூட அடிஷ்னலாக இவங்களும் நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ இவங்க யார் அவங்க அப்படின்னா இட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸு. ஆம்ஃபோடெரிசினு, பெனிசிலினு, ஸ்டெப்டோமைசின், டெட்ராசைக்ளினு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ரைட்டு. அதே மாதிரி ஆல்கலாய்ட்ஸு, டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸு, விட்டமின்ஸ், இவங்களும் நம்ம என்ன பண்ணுறோம், இவங்கலேருந்து நம்ம அப்டெயின் பண்ணிக்கிறோம். மூணாவது மைக்ரோபியல் என்சைம்ஸ். When microbes are cultured, they secrete some enzymes into growth media. These enzymes are industrially used in detergents, food processing, brewing and pharmaceuticals. Example protease, amylase, isomerase and lipase. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்சைம்ஸ். சில மைக்ரோப்ஸ் வந்து கல்ச்சர் மீடியத்தில் வளரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சில என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தேர் இஸ் நோ யூசேஜ் ஆஃப் தட் என்சைம்ஸ், ரைட்டா. ஆனால் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு யூஸ் ஆகும். These enzymes are industrially used in detergents and food processing, brewing and pharmaceuticals. இதிலெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். எக்ஸாம்பிளாக ப்ரோட்டியேஸ், அமைலேஸு, ஐசோமரேஸ் அண்டு லிப்பேஸ் அப்படிங்கிறவங்க, ரைட்டா. தென் பயோகன்வர்ஷன், பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஸோ இப்போ இதுக்கு பயன்படுத்துகிறோம். த ஃபெர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். எதெல்லாம் திரும்ப அந்த ஃபெர்மெண்டிங் மைக்ரோப் கொடுக்குறாங்க அப்படின்னா conversion of ethanol to acetic acid, vinegar production, isopropanol to acetone, sorbitol to sorbose. This is used in the manufacture of vitamin C. அதாவது விட்டமின் சி தயாரிப்பில் தான் இந்த சார்போஸ், சார்பிட்டால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் அண்டு ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் ஸ்டீராய்ட்ஸாக நம்ம ஸ்டீராய்ட்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயோ கன்வர்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட், இந்த விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்துகிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன், எஸ்சிபி அப்படின்னு சொல்லுவோம். த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூஸ்ட் அஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இன் ஹியூமன் ஃபுட்ஸ் ஆர் அனிமல் ஃபீட்ஸ். ஸோ இப்போ மனிதனுடைய அல்லது அனிமல்ஸுக்கு தேவையான ப்ரோட்டீன் சப்ளிமெண்டரி ஃபுட்டை தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸை பயன்படுத்துகிறோம். தே ஆர் ட்ரைடு செல்ஸ் ஆஃப் பிளான்ட் செல் or fungi or bacterial cells. Single cell protein offers an unconventional but plausible solution to protein deficiency faced by the entire humanity. ஸோ இப்போ ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, புரத குறைபாட்டினால பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோன்னா கேப்சூலாவோ அல்லது டேப்லெட்டாகவோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். Although single cell protein has a high nutritive value due to their higher protein, vitamin, essential amino acids and the lipid content, there are doubts on whether it could be replaced conventional protein sources. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ, ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்டு லிப்பிட் கண்டென்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தோம் இல்லையா, கன்வென்ஷனல் ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு பதிலாக பயன்படுத்தலாமான்னு. ஆனால் இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டியூட் இட்ஸ் ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட். ஏன்னா சிங்கிள் செல் அப்படிங்கும்போது அதில் நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து அதிக அளவில் என்டையர் 100% அந்த செல்லில் இருக்கும். ஸோ அப்போ நிறைய நம்ம அதை எடுத்துக்கும் போது த ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் அண்ட் ஸ்லோயர் இன் டைஜஸ்டிபிலிட்டி. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமானத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் அஸ் ஃபாலோஸ். இதெல்லாம் நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா பாக்டீரியா, மெத்தலோஃபிலஸ், மெத்தலோட்ரோஃபஸ், செல்லுலோமோனாஸ், ஆல்கலிஜென்ஸ். ஃபஞ்சையில் வந்து பார்த்தோன்னா அகாரிகஸ் கேம்பஸ்டிஸ், சக்கரோமைசஸ் செர்வீசியா ஈஸ்ட்டு, கேண்டிடா யூட்டிலிஸ். ஆல்கேயில் வந்து பார்த்தோன்னா ஸ்பைரோலினா, குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ். ஸோ இப்போ இவங்களாம் தான் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சம் ஆர்கானிசம்ஸ். எது பாக்டீரியா, ஃபஞ்சை அண்ட் ஆல்கே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் பிகாஸ் ஆஃப் தர் ப்ரோட்டீன் கண்டென்ட், carbohydrates, fat, vitamins and minerals. It is used by astronauts and Antarctica expedition scientists. ஸோ இப்போ இவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸ், விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்தோன்னா மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அல்லது ராக்கெட்டில் போகும்போது அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டில் இந்த சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து இருப்பாங்க, ரைட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன் டீம் அல்லது சயின்டிஸ்ட், அண்டார்டிகா துருவ பகுதியில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளாகவும் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பைருலினா கேன் பி க்ரோன் ஈஸிலி ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸ், அதாவது கண்டெய்னிங் ஸ்டார்ச்சில், ஸ்ட்ரா வைக்கப்புல்,
molasses, கரும்பு சக்கை, animal manure and even sewage to produce large quantities and can serve as food rich in protein, minerals, fat, carbohydrate and vitamins. Such utilization also reduces environmental pollution. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக எங்கே வளர்கிறாங்க அப்படின்னா வேஸ்ட் வாட்டர், அதாவது வேஸ்ட்டில் சேவேஜில் ஈஸியாக வளரக்கூடியதாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எது இதில் இருக்காங்க, வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது ஸ்ட்ரா, வைக்கப்புல், கரும்பு சக்கை, அனிமல் மேனர்ஸ், அதாவது கழிவுகளில், குப்பைகளில் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதனால் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டாகவும், மினரல்ஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டாகவும் அது மாறுது. சச் யூட்டிலைசேஷன் ஆல்சோ ரெடியூசஸ் என்வரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இப்போ இதனால் வந்து என்வரான்மெண்டல் பொல்யூஷன் என்ன ஆகுது, டீக்ரேட் ஆகுது. ஸோ அப்போ அங்கே குப்பைகள்லேருந்து இது வளர்கிறதுனால அது என்ன பண்ணிக்குது, அங்கேருந்து தான் நியூட்ரிஷன்ஸை எடுத்துகிட்டு இது வளர்ந்துட்டு இது என்ன பண்ணுது, நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்குறாங்க. அப்போ பொல்யூஷன் என்ன ஆகுது, நமக்கு டீக்ரேட் ஆகுது. 250 grams of Methylophilus methylotrophus with a high rate of biomass production and growth can be expected to produce 25 tons of protein. ஸோ இப்போ வெறும் 250 கிராம் மெத்தலோஃபிலஸ் மெத்தலோட்ரோஃபஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா வித் a high rate of biomass productionல இட் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ப்ரொடியூஸ் 25 tons ஆஃப் ப்ரோட்டீன். வெறும் 250 கிராம் எவ்வளோ கொடுக்குது, 25 டன் ப்ரோட்டீனை நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அது வளரும். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், புரத துணைப்பொருட்களாக. இப்போ நம்ம ஹார்லிக்ஸு, போன்விட்டாலாம் குடிக்கிறோம் இல்லையா, அதை தான் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்க முடியுது. இட் இஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்டு ஸ்கின். ஸோ அப்போ முடி, ஸ்கின்னு பயன்படுத்தக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் இதை பயன்படுத்துகிறோம் ஃபார் ப்ரோட்டீனுக்காக தான். இட் இஸ் யூஸ்ட் அஸ் த எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் ஃபீடிங் கேட்டில், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் எக்ஸெட்ரா. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அஸ் அரோமா கேரியர்ஸ், அதாவது அந்த அரோமா, அந்த வாசனையை கேரி பண்ணுறவங்களா பயன்படுத்துகிறோம். விட்டமின் கேரியர், எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் பேக்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பேக்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற போது இந்த கேக்கு, பப்ஸு, பன்னு, பிஸ்கெட்டு, ஸோ இதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகப்படுத்துறதுல இன் சூப்ஸ், இன் ரெடி டு சர்வ் மீல்ஸ், இன் டயட் ரெசிபீஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர் ப்ராசஸிங், லெதர் ப்ராசஸிங் ஆஸ் அ ஃபோம் ஸ்டெபிளைசர்ஸாக இதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.